மீனராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குரு தாக்கம். வீடு கட்டுறதா இருந்தால் கட்டுங்க, கடன் வாங்கி கட்டலாம். அதுக்கு நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு 2 கிரவுண்டில் நல்ல ஜம்முன்னு நல்ல பெரிய இடமா அளவாக திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பேர் இருக்கிறவங்க வெளிநாடோ வெளிமாநிலமோ அந்த பிள்ளைங்களை அனுப்பி படிக்க வைக்கலாம். திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் செஞ்சு வைக்கலாம். உடம்பு ஆரோக்கியம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஆகவே மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேனே, 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய குரு உச்சம், 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய ஞானகாரகன் கேது சேர்க்கை. ஆகவே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா ஆலங்குடி போயிட்டு வாங்க, அப்படியே திருநள்ளாரம் போயிட்டு. எது எப்படி இருந்தாலும் தேவையில்லாமல் அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, அவன் வயசு பாருங்க சார், அந்த வயசில் சம்பாரிச்சிட்டானே, நான் இன்னும் இப்படி இருக்கேனே, என் வயசு எப்படி இருக்கு, கொஞ்சம் இருங்க சார், ஒரு வருஷம் போகும். ஆனாலும் உங்கள் கௌரவம் பாதிக்காது. இது ஒரு அற்புதமான காலம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பயிற்சி 2026 எப்படி இருக்கும்? பொதுவாகவே பொது பலன் பார்க்கணும் இல்லையா? குரு எங்கே இருக்கார், நல்லவரா கெட்டவரா? குரு சுபர் தான், அவர் போய் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கலாமா? இருந்தாலும் சுப பலன்கள் அதிகமாக தருவாரா? யாரை பார்க்குறார், யாரோட சேர்றார், எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகிறார். மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு மாறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு. அதனால உச்சம் பெறக்கூடிய குருனால மிகப்பெரிய சுப விஷயங்கள் நடக்கும். மீனராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? குரு பார்க்க போறார். குரு ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு, உங்களுக்கு 5ஆம் வீட்டில இருந்து 9ஆம் பார்வையா பார்க்க போறார். ஆகவே முதல்ல வருமானம், 7.5 சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, நல்ல வருமானம் வரும். வீடு கட்டுறதா இருந்தால் கட்டுங்க, கடன் வாங்கி கட்டலாம். அதுக்கு நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு 2 கிரவுண்டில் நல்ல ஜம்முன்னு நல்ல பெரிய இடமா அளவாக கட்டு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டு. அதை வாடகைக்கு உள்ளாமா, இது வாடகைக்கு உள்ளாமா, அந்த மாதிரிலாம் ப்ரீ பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போதைக்கு சுமக்கிற அளவுக்கு சுமங்க. சுமக்காத முடியாத அளவுக்கு நீங்கள் சுமந்தீங்கன்னா 7.5 பீரியடு விரயத்தை கொடுத்துருவாங்க. அந்த இஎம்ஐ கட்ட முடியாது, அப்புறம் சொத்து கைவிட்டு போயிடும். ஆகவே எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. முதல்ல நீங்கள் உள்ளே போயிடுங்க. சப்போஸ் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறீங்க, நான் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கிட்டுமா சார், கிடைக்கும், ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பேர் இருக்கிறவங்க வெளிநாடோ வெளிமாநிலமோ அந்த பிள்ளைங்களை அனுப்பி படிக்க வைக்கலாம். திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் திருமணம் செஞ்சு வைக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு சுபம் நடக்கணும், உங்களுக்கு சுப விரயமாக இருக்கணும். இப்படி சுபத்தை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த உடம்பு ஆரோக்கியம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஆகவே மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்க்கணும். தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும். பித்ருக்களுக்கு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் ஒழுங்காக செய்யணும். காசி கயா தர்ப்பணம் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேனே, 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய குரு உச்சம், 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய ஞானகாரகன் கேது சேர்க்கை. ஆகவே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா ஆலங்குடி போயிட்டு வாங்க, அப்படியே திருநள்ளாரம் போயிட்டு வாங்க. முதல்ல திருநள்ளாரம் போங்க, அதுக்கப்புறம் ஆலங்குடி போயிட்டு வாங்க. குரு பார்க்க இன்னும் சுப பலன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வருமானங்கள் கூடும்.
எது எப்படி இருந்தாலும் தேவையில்லாமல் அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, அவன் வயசு பாருங்க சார், அந்த வயசில் சம்பாரிச்சிட்டானே, நான் இன்னும் இப்படி இருக்கேனே, என் வயசு எப்படி இருக்குது, கொஞ்சம் இருங்க சார், ஒரு வருஷம் போட்டு. ஆனாலும் உங்கள் கௌரவம் பாதிக்காது. இது ஒரு அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள் இவர்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ராஜாவாக வர்றார். ராஜாவாக வர குரு செவ்வாய் வந்து சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான். வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார். அதிசாரமாக போகிறார். பின்னாடி ஒரு வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலேயும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கு. அதில் கேது வந்து கடகத்தில் வந்து சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வர. குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும், ஞானகாரகன் கேதுவும், ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி, ராமேஸ்வரம், கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலைவாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன மற்ற நாடுகள் இருக்குது. பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார்? குரு சாதகமா, நீச்சமா, உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானங்களும் தர்மங்களும் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணும். 12 ராசிக்காரர்களுக்கும் பரிகாரமும் பலன்களும் சொல்லியிருக்கேன். என் அன்பு நேயர்களே, பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் அந்தந்த கோவில்களுக்கு போயிட்டு தானங்களும் தர்மங்களும் தான் நம்மளை காப்பாற்றும். ஆகவே அந்த கோயில்கள் சொல்லியிருக்கேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனம் சுகினோ.